எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ டைம் டு STR 48. ஸோ ஃபைனலி அப்டேட் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆக போகுதுங்க. ரொம்ப நாளாக நிறைய பேர் இந்த படத்தோட அப்டேட்டுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் எல்லாருமே இந்த படம் வெளில வருமா வராதா, இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்களா இல்லையா, சிம்பு அவர்களோட படத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது, இது மட்டும் இவர் படத்துக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இவரோட நடிப்பில் ஒரு படம் வரத்துக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு தான் படத்தோட ஷூட்டிங்கே அந்த டைரக்டர் ஆரம்பிக்கிறாரு. அந்த அளவுக்கு சிம்பு அவர்கள் படப்பிடிப்பில் கலந்துக்கிறதே இல்லை, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேர் வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நமக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ஹோப் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஒரு நடிகர் எந்த ஒரு படத்துலையுமே கமிட் ஆகாமல் ஒரு படத்தோட அந்த ஒர்க்குக்காண்டியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. சாலிடாக சொல்லப்போனால் இவரோட கெரியரை திருப்பி போட போகிற ஒரு படமாக இந்த படம் தான் இருக்குன்னு முழுசாக நம்புகிறாரு. இந்த டைரக்டர் இந்த படத்தை இரண்டாவது படமாக இயக்க போகிறாரு. இது வரைக்கும் ஒரு படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்படியேப்பட்ட ஒரு டைரக்டராக இருக்கிற இவர் மேலே இந்த நடிகர் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு அப்படிங்கிற அந்த கேள்வியும், அந்த கேள்வி மேலே இருக்கிற அந்த ஆர்வமும் அந்த எதிர்பார்ப்பும் எனக்கு பர்டிகுலராக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்படி STR அவர்களால் மட்டும் இது மட்டும் செய்ய முடியுது? ஏன்னா ஒரு ப்ராஜெக்டில் கமிட் ஆகி அடுத்த ப்ராஜெக்டில் சைன் பண்ணுற நடிகர் மத்தியில் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டுக்காண்டி இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போனா இந்த ப்ராஜெக்ட் சர்வசாதாரணமாக ஒரு ப்ராஜெக்டாக இல்லை அப்படிங்கிறத நமக்கு சாலிடாக புரிய வைக்கிதுங்க. STR பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ரீசெண்டாக கூட இந்த படத்தோட ஷூட்டிங் மார்ச் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த STR 48 ஒரு விஷயம் வெளில வரப்போகுது. அதாவது இந்த படத்தோட டைட்டில் என்ன, இந்த படத்தில் STR அவர்களோட லுக்கு எப்படி இருக்க போகுது, அக்யூரேட்டாக இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயந்தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த தகவல் படி கண்டிப்பாக இந்த மாதம் இந்த டேட்டில் வெளில வரப்போகிறது உறுதிங்க. ஸோ ஏன்னா STR அவர்களோட பிறந்தநாள் நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா இவரோட பர்த்டேக்கு ஒரு சில படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் இந்த படத்தோட டைட்டில் லுக்கும் எப்போ வரும், எப்போ ரிவீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஆவல் சிம்பு ரசிகர்கள் மத்தியில் மட்டும் இல்லை, சினிமா ரசிகர்கள் மத்தியிலையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ உண்மையிலே இந்த படம் சர்வசாதாரணமாக ஒரு படமாக இருக்க போகிறது இல்லைங்க. ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் இந்த படத்துக்கு தான் அதிக பட்ஜெட்டை ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கிராண்டியாக இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு தேசிங்க பெரியசாமியும் தீவிரமாக ஈடுபட்டுருக்காரு. போன வீடியோவில், அதாவது STR 48 படம் சம்பந்தமான ஷூட்டிங் அப்டேட், அந்த வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். லுக் லைக் பாகுபலி மாதிரியே இந்த படத்தோட அந்த மேக்கிங் இருக்கும், இந்த படத்தோட ஒர்க்கும் அந்த ஸ்டைலும் பாகுபலியோட அக்யூரேட்டாக அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் தேசிங்க பெரியசாமி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ராஜமௌழி அவங்களோட ஒர்க்கை இன்ஸ்பயராக எடுத்து தான் தேசிங்க பெரியசாமி இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. ஸோ எனக்கு உண்மையிலே செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆக போகிறது, எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுலேருந்து எனக்கு மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்க ஒரே விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் STR அவர்கள் 2 கேரக்டர் பண்ண போகிறாங்க. ஒன்று ஹீரோ, இன்னொன்று வில்லன். ஸோ டியூயல் ரோலில் இவர் மிரட்டுவாப்பில் ஆல்ரெடி மன்மதன் படத்தில் அது செஞ்சும் காட்டினார், வெற்றியும் அடைஞ்சார். ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு டியூயல் ரோல் சப்ஜெக்டில் STR அவர்கள் வெறித்தனமான ஒரு கேரக்டரில் வரப்போகிறாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பற்றி தான் நான் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்போல்லாம் ஏதாச்சும் ஒரு படத்தை பற்றி பேசுகிறப்பெல்லாம் இந்த STR 48 அந்த ஃபர்ஸ்ட் லுக் எப்போ தான் வரும் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. உண்மையிலே இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் நீங்கள் உண்மையிலே செம்ம எக்ஸைட்டிங்காக ஆவீங்க. ஏன்னா ஒரு விஷயத்த பொத்தாம் பொதுவாலாம் சொல்கிற போகிறது கிடையாது. ஏன்னா உண்மை என்ன பொய் என்ன, இது உண்மையிலே நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது அலசி ஆராய்ஞ்சு தான் நம்ம ஒவ்வொரு விஷயமா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னா 25% பொய் இருக்கும், 75% உண்மை இருக்கும். அப்படி தான் இந்த விஷயமும். ஏன்னா இது அன்அஃபிஷியலான ஒரு விஷயம் தான், அஃபிஷியல் கிடையாது.
ஆனால் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இது வந்து அஃபிஷியலாக மாறும் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். எஸ்டிஆர் அவங்களோட 48வது படத்தோட பஸ் லுக்கு அஃபிஷியலாக வந்து பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி சிலம்பரசன் இவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த படத்தோட பஸ் லுக்கு பிப்ரவரி 3ஆம் தேதி ஈவினிங் சரியாக 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுங்க. ஸோ கூடவே வந்து இந்த படத்தோட டைட்டிலும் வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க. இது எப்படியோங்க எஸ்டிஆர் அவர்களோட ரசிகர்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி இந்த படத்தோட பஸ் லுக்கு இருக்க தான் போகுது. ஸோ கண்டிப்பாக சினிமா ரசிகர்களை இந்த பஸ் லுக்கு செம்மையாக வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ண தான் போகுது. ஸோ வெறித்தனமான ஒரு பஸ் லுக்கு கூடிய சீக்கிரமே வரப்போகுதுங்க. சொன்ன மாதிரியே பிப்ரவரி 3ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு நாம் இதை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல்லேருந்து அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கூடிய சீக்கிரமே வரதான் போகுது. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஒரு படத்துக்காண்டி இவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்கன்னா ஐ திங்க் வந்து இந்த படமும் இருக்க தான் செய்யுது. ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை வந்து டேக் ஆஃப் பண்ணுறது அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏகப்பட்ட ப்ரொசீஜர் ஒர்க் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஒர்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து ஆரம்பிப்பாங்க. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா கான்செப்ட் வந்து இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில் ரவுண்டு போட்டு அடிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இந்த படம் இருக்கிறதுனால ஏகப்பட்ட ஒர்க்குகளை வந்து தேசிங்க பெரியசாமி பார்த்துக்கிட்டு இருக்காரு. தேசிங்க பெரியசாமியோட அந்த மேக்கிங்கும் அந்த ஸ்க்ரீன் பிளேயும் அந்த டைலாக் டெலிவரியும் வேற மாதிரி தான் இருக்கும். ஸோ அக்யூரேட்டாக ஒரு ஐடியாவை வச்சு பிரம்மாண்டமான ஒரு படத்தை நமக்காண்டி ப்ரெசென்ட் பண்ணார். ஸோ இப்போ வரைக்கும் டெக்னாலஜி பேஸ்டு மூவியில் கண்ணும் கொள்ளையெடுத்தால் மூவி தமிழ் சினிமாவில் நம்பர் 1 இடத்துல இருக்குது. இந்த மாதிரி ஒரு மூவியை வாழ்க்கையில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மூவியை தான் இவர் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ இவர் இந்த படத்தில் வந்து கமிட் ஆனதுக்கப்புறம் தான் இந்தியா லெவலில் இவர் வந்து ட்ரெண்டிங்காக ஆனார். அதுக்கு முக்கிய காரணம் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலும் சிலம்பரசன் தான். ஸோ இவங்க 2 பேரால் தான் தேசிங்க பெரியசாமி இந்த லெவலில் வந்து இப்போ வந்து நிற்கிறாரு. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த படத்தோட கதை வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி ரஜினி சாருக்காண்டி தான் தேசிங்க பெரியசாமி எழுதினாப்புல. ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் ரஜினி சார் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அதே கதையில் சிலம்பரசன் அவர்கள் நடிக்கிறாங்கிறப்ப ஏகப்பட்ட விஷயத்தை வந்து இவர் வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ அந்த கதை எப்படி இருந்துச்சோ அது அப்படியே இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு வந்து சிலம்பரசன் வந்து சொல்லிட்டாரு. ஸோ யாருக்காண்டி எதுக்காண்டியும் இந்த படத்தோட கதையை வந்து மாற்றாதீங்கன்னு வந்து ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் நிறுவனர் கமல் சாரும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ தேசிங்க பெரியசாமி ரொம்ப ஃப்ரீடமாக இந்த படத்தோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ தகவல் கிடைச்சபடி பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இந்த பஸ் லுக் கண்டிப்பாக வருங்க. நம்பிக்கையான வட்டாரத்துலேருந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் இதை பற்றி உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு வெறித்தனமான லுக்கில் சிலம்பரசன் அவர்கள் வரப்போகிறாருன்னு. ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிஹரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.